அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுகிற வழக்கம் அப்படின்னு ஒன்று முந்திலாம் இருந்தது. நான் ஏன் முந்திலாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த வழக்கம் இல்லை. பல தாய்மார்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. தாய்மார்கள் கதை சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சுவாரஸ்யம் இல்லை. அவன் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறான். அவனுக்கு வீடியோ வந்துருச்சு, சிடி வந்துருச்சு, அதுக்குன்னே சேனல்லாம் இருக்குது. அதை விடவா அம்மா சொல்கிற கதை, அம்மா சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதில் ஒரு புகழ்பெற்ற கதை ஒன்று, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அப்பா அம்மா கேட்ட கதை அப்படின்னே ஒரு திரைப்பட பாடலில் அது வரும். அது காக்கா வடையை தூக்கிட்டு போச்சே அந்த கதை மட்டும் இல்லை. இந்த முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வந்த கதை, ரன்னிங் ரேஸில் ஆமை முயலை போட்டி போட்டு கடைசியில் முயல் தூங்கிருச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சின்னு ஒரு கதை. அந்த கதை இன்றைக்கும், அன்றைக்கி யாரோ ஒரு தாத்தா பீச்சில் அந்த பேரனுக்கு சொல்லிட்டு போகிறார். அந்த முயலுக்கு சாவே கிடையாது போல இருக்குது. இன்றைக்கி அது இருந்தால் குறைஞ்சது 120 வருஷம் இருக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தாவே அந்த கதையை என்னை மடியில் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறப்பவே இது எங்கள் அப்பா சொன்ன கதைன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ அந்த முயல் சாவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி, ஆனால் அதுக்கு விதவிதமான வடிவங்கள் அந்த கதைகளுக்கு வந்திருக்கின்றன. ரொம்ப சூப்பரான ஒரு விளக்கம். இந்த முயலும் ஆமையும் போட்டி போட்டு போகிறப்போ முயல் ஸ்பீடாக ஓடிடுச்சான். அப்போ வழியில் திரும்பி பார்த்தா முயலை ஆமையை காணோம். அது மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஆமை வேகத்தில் தானே ஆமை வரும். சரி அப்படின்னு இந்த முயல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துருக்குதுங்க. ஒரு அருவி ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அருவியில் போய் நம்ம குளிப்போமே கொஞ்ச நேரம், அது இப்போதைக்கு வரப்போதில்லை அப்படின்னு குளிக்கிறதுக்காக போகுது இந்த முயல். அங்கே ஒரு பெரியவர், ஒரு முனிவர் மாதிரின்னு வச்சிங்களேன், அவர் அங்கே உட்காந்துருக்கிறார். இது கிட்டக்க போச்சு. பெரியவராக இருக்கிறாரே அப்படின்னு, ஐயா நான் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் தான் ஜெயிக்கணும்னு அப்படின்னு இந்த முயல் கேட்குது. அவர் ஒன்று என்ன போட்டி அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறார். ஆமையோட போட்டிங்க, நான் தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆமாம், நீ இந்த ஆமையை ஜெயிச்சு உனக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? பரிசுலாம் இல்லைங்க, காட்டில் எனக்கு பெரிய பேர் கிடைக்குங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரேஸில் ஜெயிக்க வேணாமா? அதுவும் முயலாக இருந்தால் ஆமைக்கிட்ட எப்படிங்க தோற்று போகிறது? போய் ஒரு ஆமைக்கிட்ட தோற்க முடியுமா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டார். சரி, இந்த முயல் ஆமையை ஜெயிச்சிருச்சுன்னு காட்டில் எல்லாரும் உன்னை பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு நீ சொல்கிறியே, இதுக்கு முந்தி இந்த காட்டில் எவ்வளோ பேர் உன்னோட வேகமாலாம் ஓடி இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான வருஷமாக இந்த காட்டில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சிங்கம் ஓடுது, சிறுத்தை ஓடுது, புலி ஓடுது, மான் ஓடுது. அதெல்லாம் எப்போ எது ஓடி ஃபஸ்ட்டு வந்தது, செகண்ட் வந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க தெரியலையேன்னு. உன்னை விட வேகமாக ஓடினா அதை பற்றி இல்லாமே உனக்கு தெரியல. இப்போ நீ ஓடினா மட்டும் உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய போகுதா? உன்னை எல்லாரும் பாராட்ட போகிறாங்களா? ஒரு ஆமையை ஜெயிச்சதுக்காக பாராட்டினா அது ஒரு பெருமையா அப்படின்னார். இப்போ இந்த ஆமை முயல் யோசிக்குது, அட்டாடா இது இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே, ஒரு ஆமையை ஜெயிச்சேன்னு பேர் வாங்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு. தப்பு பண்ணிட்டேங்க, நான் போட்டியிலேருந்து விலகிறேன். அப்படியா, சரி இன்னொன்று யோசிச்சுப்பார். இப்போ நீ ஜெயிச்சிடுற, நாளைக்கு ஒரு நரி உங்ககிட்ட கேட்குது ஏன் கூட போட்டிக்கு வரியான்னு. அப்புறம் மறுநாள் ஒரு குரங்கு கேட்குது. அப்புறம் ஒரு நாள் மறுநாள் இன்னொரு மான் வருது. இப்படியே லைஃப் முழுக்க நீ போட்டியில் ஓடிக்கிட்டே இருக்க போறியா? போட்டி இத்தை ஜெயிக்கணும், அத்தை ஜெயிக்கணும், அத்தை ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்க போறியா? ஒரு ஆமையை ஜெயிச்சா அதனுடைய விளைவு லைஃப் முழுக்க போட்டியில் தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னே தோணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னாரு. இது அப்படியே ஆடி போயிடுச்சு முயல். சரிதாங்க, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் போட்டியிலேருந்து விலகிடுறேங்க அப்படி. விலகாத, இவர் சொன்னார், விலகாத, ஆமையோட போட்டி போடு. ஆனால் நாம் ஜெயித்தோன்ற மகிழ்ச்சியை அந்த ஆமைக்கு கிடைக்கிற மாதிரி நீ அதுக்கு விட்டு கொடு. நீ உண்மையிலேயே வேகமாக ஓட தெரிஞ்சிருந்த அப்படின்னா உன்னை விட எளிமையான ஆமைக்கு இதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆமைகளுக்கு விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டால் அந்த மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி, அதுவும் மகிழும், நீயும் மகிழலாம் அப்படின்னார். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பல சமயம் நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க,
நம்ம ஜெயிக்கணும், நம்முடைய குறைகளை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும், வெறுப்பை ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. சில வீட்டில் தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, கமலா கல்யாணத்தில் உங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு காலையில் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்தா 3ஆம் உலக போர் வீட்டில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கூடாது. ஏன்னா கமலாவுக்கு கல்யாணம் ஆகி கமலாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இப்போ இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அது பெருசாக இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. இன்னமும் நம்ம தாய்மார்கள் மறக்க மாட்டான், கமலா கல்யாணத்தில் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு. உடனே அப்படியா என்ன சொன்னாங்கன்னெலாம் சண்டைக்கு போகக்கூடாது. எங்கள் அம்மாவை பற்றி நீ எப்படி சொன்னலாம் கேட்கக்கூடாது. அப்படியா ரைட்டு, ஏதோ பெரியவங்க சொன்னாங்க விட்டு கொடுத்துட்டு போயா, இதெல்லாம் பெருசாக வச்சுக்காத, நீ சொல்கிறது ரைட்டு தான் எனக்கு புரியுது அப்படின்னு சில ஆமைகளுக்கு விட்டு கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவே வாழ்க்கையில் எப்போதும் விட்டு கொடுக்கிற அந்த முயல் மாதிரி இருக்க முயல். எப்படி முயல் மாதிரி விட்டு கொடுக்கிற முயல் மாதிரி இருக்க முயல். அப்படி முயன்றால் வாழ்க்கையில் நாம் வெல்லலாம். வாழ்க்கை என்பது போட்டி அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு கொண்டாட்டம். ஆமைகளோடு போட்டி போடாதீர்கள். ஜெயித்த மகிழ்ச்சியை ஆமைகளுக்கு விட்டு கொடுங்கள். வாழ்க்கையில் இயலாமை, இல்லாமை, தோழாமை இவ்வளவும் நமக்கு நிச்சயம் வரும். திரும்பி சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.